வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 13 ஜூலை காலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது மேகமாலா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 77,569.39 828 பிடிஎஸ் 1.08 விழுக்காடு உயர்ந்தது. அதிக லாபம். ரிலையன்ஸ் 2.19 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். பாரதி ஏர்டெல் 0.55 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,206.901.02 விழுக்காடு ஆக உள்ளது. 1.02 விழுக்காடு உயர்ந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. TCS வருவாய் ஊக்கத்தால் சென்செக்ஸ் நிஃப்டி 1 விழுக்காடுக்கும் அதிகமாக உயர்வு. சென்செக்ஸ் கடைசியாக 77,569 ரூபாய் 39 பைசா ஆக 1.08 விழுக்காடு உயர்வுடன் முடிந்தது. நிஃப்டி 50 24,206.90 ஆக 1.02 விழுக்காடு ஆதாயத்துடன் முடிந்தது. TCS காலாண்டு வருவாய் மற்றும் நேர்மறையான உலகளாவிய சமிக்ஞைகளால் இயக்கப்பட்டது. TCS வருவாய் ஊக்கத்தால் சென்செக்ஸ் நிஃப்டி 1 விழுக்காடுக்கும் அதிகமாக உயர்வு. நிஃப்டி பேங்க் 58,045.90 ஆக 1.39 விழுக்காடு உயர்வுடன் முடிந்தது. ரிலையன்ஸ், ஆக்சிஸ் பேங்க் மற்றும் எல் மற்றும் டி முன்னணி ஆதாயங்களில் இருந்தன. ஹோர்முஸ் பின்னடைவு விலையிடலால் கச்சா எண்ணெய் 3.16 விழுக்காடு உயர்வு. கச்சா எண்ணெய் கடைசியாக $73.67 பேரல் ஆக 3.16 விழுக்காடு உயர்வுடன் முடிந்தது. அமெரிக்க CENTCOM ஈரானில் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணை சுற்றிலும் சந்தை பின்னடைவை விலையிட்டது. ஹோர்முஸ் பின்னடைவு விலையிடலால் கச்சா எண்ணெய் 3.16 விழுக்காடு உயர்வு. ப்ளூம்பர்க் இன்டெலிஜென்ஸ் கடல்சார் புவி அரசியல் அபாய பிரீமியங்கள் சந்தையில் உள்வாங்கப்படுவதாக குறிப்பிட்டது. இலாப எடுப்பால் தங்கம் 0.60 விழுக்காடு, வெள்ளி 1.17 விழுக்காடு சரிவு. தங்கம் கடைசியாக $4,079.60 ட்ராய் அவுன்ஸ் ஆக 0.60 விழுக்காடு சரிவுடன் முடிந்தது. மே இறுதியில் $4,560.50 ட்ராய் அவுன்ஸ் உச்சத்திலிருந்து தொடர்ந்து பின்வாங்குகிறது. இலாப எடுப்பால் தங்கம் 0.60 விழுக்காடு, வெள்ளி 1.17 விழுக்காடு சரிவு. வெள்ளி கடைசியாக $59.11 ட்ராய் அவுன்ஸ் ஆக 1.17 விழுக்காடு சரிவுடன் முடிந்தது. மே உச்சமான $75.62 ட்ராய் அவுன்ஸிலிருந்து அது விரிந்த வீழ்ச்சியை நீட்டித்தது. FCNR நிதி வரவை அதிகரிக்க நிதி அமைச்சகம் கடன் வழங்குனர்கள் கூட்டம் கூட்டுகிறது. நிதி அமைச்சகம் ஜூலை 13 அன்று கடன் வழங்குனர்களுடன் கூட்டம் நடத்தி வெளிநாட்டு நாணய நிதி திரட்டலை FCNR வைப்புகள் மூலம் மதிப்பாய்வு செய்து அதிகரிக்க உள்ளது. கடைசியாக 95.37 ஆக 2 விழுக்காடு சரிவுடன் முடிந்த நிலையில் அரசு அந்நிய செலாவணி வரவை வலுப்படுத்த முயல்கிறது. SBI ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், ஆல்பைன் டெக்ஸ்வேர்ல்ட் அயோவாக்கள் இந்த வாரம் திறக்கின்றன. ஆல்பைன் டெக்ஸ்வேர்ல்ட் மற்றும் SBI ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் என 2 மெயின் போர்டு அயோவாக்கள் இந்த வாரம் திறக்க உள்ளன. முதலீட்டாளர்களுக்கு புதிய முதன்மை சந்தை வாய்ப்புகளை வழங்குகின்றன. SBI பங்குகள் கடைசியாக $1036 ஆக 1.36 விழுக்காடு உயர்வுடன் முடிந்தன. இந்தியாவின் தானிய கையிருப்பு 5 ஆண்டு உச்சத்தில். எல் நீனியோ அபாயத்திற்கு தடை. இந்தியாவின் உணவு தானிய கையிருப்பு 5 ஆண்டு உச்சத்தை எட்டியுள்ளது. கரிப் பருவத்திற்கு வரவிருக்கும் எல் நைனோ அச்சுறுத்தலுக்கு எதிராக குறிப்பிடத்தக்க தடையை வழங்குகிறது. இந்தியாவின் தானிய கையிருப்பு 5 ஆண்டு உச்சத்தில். எல் நீனியோ அபாயத்திற்கு தடை. இந்த பருவத்தில் கரிப் விதைப்பு மெதுவாக இருப்பதால் கவலைகள் எழுந்துள்ளன. ஆனால் உயர்ந்த கையிருப்பு உணவு விநியோகத்தை நிலைப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்ஃபோசிஸ் NYSE-யில் 1.71 விழுக்காடு சரிவு. NSE பங்குகள் 1.64 விழுக்காடு ஆதாயம். இன்ஃபோசிஸ் பங்குகள் NYSE-யில் $10.94 ஆக 1.71 விழுக்காடு சரிவுடன் முடிந்தன. NSE-யில் $1068 ஆக 1.64 விழுக்காடு ஆதாயத்துடன் முடிந்தன. வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு உணர்வுகளில் வேறுபாட்டை பிரதிபலிக்கிறது. இன்ஃபோசிஸ் NYSE-யில் 1.71 விழுக்காடு சரிவு. NSE பங்குகள் 1.64 விழுக்காடு ஆதாயம். விஜய் கேடியாவின் கேடியா செக்யூரிட்டிஸ் தனியே ஒரு SME நிறுவனத்தில் 3.56 விழுக்காடு பங்கை வாங்கியது. துறையில் முதலீட்டாளர் ஆர்வத்தை காட்டுகிறது. பெர்ரி அலோய்ஸ் ஆந்திர பிரதேசத்தில் $1,200 கோடி முதலீடு செய்யவுள்ளது. பெர்ரி அலோய்ஸ் ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரத்தில் ஒருங்கிணைந்த மாங்கனீஸ் மற்றும் இஃகு பொருட்கள் வளாகத்தில் $1,200 கோடி முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது. பெர்ரி அலோய்ஸ் ஆந்திர பிரதேசத்தில் $1,200 கோடி முதலீடு செய்யவுள்ளது. இந்த முதலீடு உள்ளூர் தொழில்துறை திறனை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. JSW ஸ்டீல் கடைசியாக $1,245.40 ஆக 1.60 விழுக்காடு உயர்வுடன் முடிந்தது. FD வட்டி விகிதங்கள் $3 கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு.
பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் 4079.60 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாக சமம் 1,25,086 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.60 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,104.10 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி 59.111.17 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாக சமம் 1,812 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 1.17 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $59.81 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் 73.673.16 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 3.16 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $71.41 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $95.372 விழுக்காடு இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 2 ரூபாய் விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $95.39 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் எட் மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். புது டெல்லி $942 ரூபாய் 2,930 ரூபாய். மும்பை $941 ரூபாய் 50 பைசா 2,885 ரூபாய் 50 பைசா. சென்னை $957 ரூபாய் 50 பைசா 3,106 ரூபாய். பெங்களூரு $944 ரூபாய் 50 பைசா 3,021 ரூபாய். ஹைதராபாத் $994 ரூபாய் 3,191 ரூபாய். ஆந்திர பிரதேசம் $966 ரூபாய் 50 பைசா 3,128 ரூபாய். இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்து கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.